இன்றைக்கி குடும்பங்கள் தான் சின்ன பின்னமாகி இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே எவ்வளோ குழப்பங்கள், சபையின் குடும்பங்களுக்குள் குழப்பங்கள், பிள்ளைகளின் வாழ்க்கையில் பிரச்சனை, பெற்றோருடைய வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் ரட்சிக்கப்படாததினால் பிரச்சனை, மனைவி பக்தி இல்லாமல் வாழுகிறதுனால் பிரச்சனை. அநேக குடும்பங்களில் அந்நாட்களில் எல்லாம் கணவன் குடும்பத்தை விட்டு ஓடி போவான். இந்நாட்களில் மனைவியர் குடும்பத்தை விட்டு ஓடி போகிறார்கள். பிள்ளைகள் நிலைமாறி திரிகிறார்கள், அனாதைகளாய் அலைகிறார்கள், நம்பிக்கை இல்லாமல் வாழுகிறார்கள், காப்பகங்களில் வளருகிறார்கள். வாழ்க்கை விரக்தி அடைந்ததினால் அவர்கள் மதுவுக்கும் பலவிதமான பாவங்களுக்கும் அடிமையாகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிற இந்த காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் நற்செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். தாவீதுக்கு அருளின கிருபையை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். எவ்வளோ ஒரு லிவிங் காடோடு வாழ்கிற ஒரு ஹோப் இருக்குது பாருங்க. உங்களை விட உலகத்தில் பாக்கியவான்கள் யாரும் கிடையாது. யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிறவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு நடக்கிறார், உங்களோடு பேசுகிறார், உங்களோடு வாழுகிறார், உங்களோடு உறவாடுகிறார். இந்த ஒரு ஃபோக்கஸையும் விஷனையும் ஃபேமிலியில் வச்சிட்டிங்கன்னா அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்.